கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் லூக்கா 5:10-11. சீமோனுக்கு கூட்டாளிகளான ஜெபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பிரியமானவர்களே, பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவர். கர்த்தர் அவருக்கு ஒரு ஆவிக்குரிய தொழிலை கொடுத்தார். அதுதான் மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன் என்ற வாக்குத்தத்தம். அது அவருக்கு நல்ல எதிர்பார்ப்பை கொடுத்தது, தைரியத்தை கொடுத்தது. காரணம் என்ன தெரியுமா? வெறுமையாயிருந்த எனக்கு வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை கொடுத்தவர் நிச்சயமாகவே ஏராளமான ஆத்துமாக்களை தருவார் என்று. கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுகிறவர், நம் நோக்கங்களை மாற்றுகிறவர், மென்மையான நிலைமைக்கு நம்மை உயர்த்தி செல்லுகிறவர். உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து ஆவிக்குரிய உன்னதமான நிலைமைக்கு அழைத்து செல்லுகிறவர் கர்த்தர். இதுவரை நீங்கள் உலக பிரகாரமான வேலையில் இருந்திருக்கலாம். இனி கர்த்தருடைய வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு கிடைக்கும் நேரங்களில் இதுவரை உலக பிரகாரமான எஜமான்கள் உங்களுக்கு இருந்திருக்க கூடும். இனி கர்த்தரே உங்களுக்கு எஜமானாயிருப்பார். மீன்களை பிடித்தவர்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றினவர் உங்களுக்கும் அப்படியே கிருபை பாராட்டுவார். உலகத்திலே பெரிய அற்புதம் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதே ஆகும். நரகத்திற்குள் செல்லுகிறவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவது, இருளின் அதிகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வருவதுதான் பெரிய அற்புதம். பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு பரிசுத்தாவியினால் நிறைந்து பேசினது போல 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பின்பு திரளான மக்களை கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்த்தார்கள். அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களை கொண்டும் கர்த்தர் செய்து உங்களையும் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையிலே நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவே. எத்தனையோ மக்கள் இயேசு இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த இயேசுவின் அன்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்ள ஆத்தும அறுவடை செய்வோம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன்னு சொன்னீரே. அதே போல அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு உம்மை பின்பற்றி வந்தது போல இன்றைக்கு எத்தனையோ மக்கள் ரட்சிப்பில்லாமல் இருளின் அதிகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனே, உம்முடைய அன்பின் ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்க கிருபை பாராட்டுங்கப்பா. சுவிசேஷம் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது என்பது போல இன்றைக்கு அநேக சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய், நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய், ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற, தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்தாவியான தேவன் கிருபை பாராட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே,
ஆமென். God bless you.